விரலில் மோதிரம் மாட்டினாலும் கவலையே இல்ல. சில நொடியில் எடுத்துட்டாங்களே. விரலில் அணிந்திருக்கும் மோதிரம் திடீரென மாட்டிக்கொண்டு வராமல் போவது சாதாரணமான ஒரு பிரச்சனை. குறிப்பாக நீண்ட நேரம் மோதிரம் அணிந்திருப்பது, வெப்பத்தால் ஏற்படும் வீக்கம் அல்லது உடல் எடை அதிகரிப்பு போன்ற காரணங்களால் விரலின் அளவு தற்காலிகமாக மாறலாம். இத்தகைய சூழலில் வலுக்கட்டாயமாக மோதிரத்தை இழுக்கும் பழக்கம் விரலுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம். தோல் சிவந்து போதல் மற்றும் வலி போன்றவை அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. இவற்றை தவிர்க்க மருத்துவ ரீதியாகவும் பரிந்துரைக்கப்படும் ஒரு எளிய முறையை வீட்டிலேயே செய்ய முடியும். அதற்காக மெல்லிய நூலை எடுக்க வேண்டும். மோதிரம் சிக்கியிருக்கும் விரலில் மோதிரத்தின் கீழ்ப்புறம் தொடங்கி விரல் நுனி நோக்கி நூலை சுற்ற வேண்டும். இவ்வாறு கட்டுவது விரலில் மிகுதியான வீக்கத்தை தற்காலிகமாக குறைத்து மோதிரம் நகரும் இடத்தை உருவாக்கும். இதன் மூலம் விரல் மேற்பரப்பு சற்றே ஒடுங்கி மோதிரம் வெளியேறுவதற்கு வழியாகிறது. பின்னர் நூலின் ஒரு முனையை மோதிரத்தின் கீழ்ப்புறம் வழியாக மெதுவாக இழுக்க வேண்டும். நூல் நகரும் திசையில் மோதிரம் சிறிது சிறிதாக மேலே நழுவ தொடங்கும். எந்த வகையிலும் வலியோ அழுத்தமோ இல்லாமல் மிக பாதுகாப்பாக மோதிரம் விரலை விட்டு வந்துவிடும். இந்த செயல்முறையை மிக மெதுவாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். அதிவேகமாக இழுத்தால் விரலில் கூர்மையான அழுத்தம் ஏற்படலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்ப்பகால வீக்கம், உடற்பயிற்சி காரணமாக வரும் விரல் மாற்றங்கள் அல்லது நீண்ட நேரம் மோதிரம் அணிந்திருப்பதால் ஏற்படும் சிக்கல் போன்ற சூழல்களில் இந்த முறை மிகவும் பயனுடையதாக இருக்கும். விரலை குளிர்ந்த நீரில் சில நேரம் வைத்த பின்பும் இந்த முறையை செய்தால் மேலும் எளிதாக செயல்படும். சிறிது நுணுக்கமான கவனம் மற்றும் இந்த எளிய செயலை பின்பற்றினால் மோதிரம் நெளியாமலும் கைக்கு பாதிப்பு ஏற்படாமலும் அல்லது சேதப்படுத்தாமலும் சில நொடிகளில் விரல் பாதுகாப்பாக விடுவிக்கப்படும். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாதனா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்மா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். கையில் மோதிரம் மாட்டிச்சுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தோமா, அதை நான் உங்கள் கையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அன்றைக்கி என் மோதிரம் கையில் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நூலை எடுத்து அந்த கிடைக்கிற கேப்பில் கொஞ்சமாக நூலை சொருவி அதை நம்ம விரல்லையே ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்தா எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் அது பாட்டுக்கு நூல் வெளியே வந்துருச்சுங்க. கண்டிப்பாக இது உங்கள் கையிலையும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யாரையாவது வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சாதனா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்மா நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். கையில் மோதிரம் மாட்டிச்சுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தோமா, அதை நான் உங்கள் கையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அன்றைக்கி என் மோதிரம் கையில் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நூலை எடுத்து அந்த கிடைக்கிற கேப்பில் கொஞ்சமாக நூலை சொருவி அதை நம்ம விரல்லையே ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இந்த சைடில் இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்தா எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் அது பாட்டுக்கு நூல் வெளியே வந்துருச்சுங்க. கண்டிப்பாக இது உங்கள் கையிலையும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா யாரையாவது வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிரிமெண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் தான்.